இப்போ அப்படியே ரியர் இன்டீரியருக்கு வந்தோம்னா ரியர்லி நமக்கு பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்து கிடைக்குது. காயின் ஹோல்டர், பாட்டில் ஹோல்டர், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் அடிக்குவேட்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோர் மவுண்டர் ஸ்பீக்கர் ஃபங்க்ஷனாலிட்டி, டோர் ஹேண்டில்ஸ், அதுக்கப்புறம் லாக் அன்லாக் உண்டான அந்த திங் இதெல்லாம் வந்து இருக்குது. அப்படியே செகண்ட் சீட்டுக்கு வந்துடும். செகண்ட் ரோ சீட்டுக்கு செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேசஞ்சருக்கு ஹெட் ரெஸ்ட், என்டர் 3 பேசஞ்சருக்குமே சீட் பெல்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஃபேப்ரிக் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா நல்லா டாலான பர்சன், எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்குவேட்டான லெக் ரூம் வந்து இருக்கு, கம்ஃபியாவே வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அண்டர் தை சப்போர்ட்டுமே வந்து நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரியர் பேசஞ்சருக்கு ஒரு லாங்கான ஏசி வென்ஸ் வந்து உங்களுக்கு பில்லர் மவுண்ட் வந்து கிடைச்சிடும். அதாவது பி பில்லர் மவுண்டடா ஒரு ஏசி வென்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டர் கன்சோலில் அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதை நம்ம ஃப்ரண்ட் ரிவ்யூ பண்ணும்போது வந்து பார்ப்போம். இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. 60-40 ஸ்பிளிட் உள்ள ரியர் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் வேரியன்ட்லேயே உங்களுக்கு ஸ்லைட் அட்ஜஸ்டபிள் ரியர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பின்னாடி வந்து ஸ்லைட் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ கம்ஃபியான லெக் ரூம் இருக்குது பாருங்களா, சூப்பராக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டுமே வந்து சூப்பராக இருக்குது. இப்படி திருப்பி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கிடைக்கிறதுனால உங்களோட ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹெட் ரெஸ்ட் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. இந்த குட்டி சீட்டையும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லி பேக்கில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஐஎஸ்ஓஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த சைட் போயிட்டு ரியர் சீட்டில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் சீட்டை வந்து டம்பிள் பண்ணுறதுனா ஈஸியாக ஒன் ஹேண்ட்லேயே வந்து இந்த மாதிரி வந்து டம்பிள் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ நீங்கள் சீட்டை நிறுத்துறதுனாலும் ஈஸியாக ஒன் ஹேண்ட்லேயே வந்து இப்படி நிறுத்திக்கலாம். திருப்பி நான் வந்து டம்பிள் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இந்த நாபை வந்து இப்படி புல் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து சீட் வந்து டம்பிள் ஆகும். எந்த எஃபர்ட்டுமே நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ரியரில் போய் உட்காந்து எந்த அளவுக்கு இதில் லெக் ரூம் இருக்குன்னு பார்ப்போம். சீட்டை நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் பேக் சைடு வந்துருக்கு. இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பேசஞ்சர் உட்கார அளவுக்கு இது வந்து வச்சிருக்கேன். பின்னாடி இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் யூனிட் நமக்கு வந்து கிடைக்கும். மேலே ப்ராப்பரான ரூஃப் மவுண்டட் ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வென்ட் கிளாஸஸுமே நமக்கு வந்து கிடைக்குது. ஒரு கம்ஃபியான ஃபீலிங் தான் எனக்கு தேர்ட் ரோலையும் வந்து கிடைக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அடல்ட்டாக இருந்தீங்கன்னா 3 பேர் நீங்கள் வந்து பின்னாடி உட்கார முடியாது. கிட்டாக இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து 3 பேர் பின்னாடி உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நான் லெக் ரூம் ஃபுல்லாக இந்த சீட்டை வந்து முன்னாடி தள்ளி வச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த அளவுக்கு நான் லெக் ரூம் வந்து கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக காயின் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சைடுமே அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். கேபின் எப்படி இருக்குது, நல்லா கம்ஃபியாக ஏரியாக இருக்க மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான பர்ஃபெக்ட் ஃபேமிலி 7 சீட்டருக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி ஃபீலிங் எனக்கு வந்து கிடைக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக தள்ளி வச்சிருக்கிறதுனால இந்த அளவுக்கு நல்ல லெக் ரூம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டுக்கு போய் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நீங்கள் இங்கிருந்து எக்ஸிட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இந்த சீட்டை வந்து ஒரே இதில் வந்து ஈஸியாக டம்பிள் பண்ணி வெளியே எக்ஸிட் ஆகிடலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு வந்து செகண்ட் ரோ பேசஞ்சரோட ஹெல்ப் வந்து தேவையில்லை. ஜஸ்ட் ஒன் டச் ஆஃப் பட்டன்லேயே சீட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் போய் விழுந்துருச்சு. அழகாக நீங்கள் வந்து வெளியில் போய்க்கலாம். இன்கிரஸ் அவுட் கிரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டாலான பர்சனாக இருந்தாலுமே எங்கேயுமே என் தலை இடிக்கல, எதுவுமே வந்து இல்லை. நல்லா கம்ஃபர்ட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எர்கனாமிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டிரைவர் சீட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். டிரைவர் சீட் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா 2 பேசஞ்சர், அதாவது ஃப்ரண்ட் பேசஞ்சர் டிரைவருக்கு உண்டான பவர் விண்டோ பட்டன்ஸ் வந்து கிடைக்குது. காயின் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் டோர் மவுண்டட் ஸ்பீக்கர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஓஆர்விஎம் நீங்கள் வந்து இந்த ஸ்டிக் யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள ஏறி உட்காந்தோம்னா டிரைவர் சீட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபியான ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் இந்த வெர்ஷனில் வந்து இந்த வேரியண்ட்டில் வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நியூலி ரிஃபைன் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. புது ரெனால்ட் லோகோ நமக்கு வந்து கிடைக்குது. இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் இந்த காரை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். ஏசி எல்லாமே இந்த டர்ன் ஆஃப் பண்ணிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ரீடபிளான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் நமக்கு கிடைக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குண்டான பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரிப் ஏ, அதுக்கப்புறம் ஓடோமீட்டர், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கிலோமீட்டர் எல்லாமே நமக்கு வந்து காட்டுது. ட்ரிப் பி, ரேஞ்ச், இன்ஸ்டன்ட் மைலேஜ், ஆவரேஜ் மைலேஜ், ஃபியூல் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, டிபிஎம்எஸும் இதில் வந்து டிபிஎம்எஸ் இண்டிகேட்டர் இதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியர் பேசஞ்சருக்கும் சீட் பெல்ட் ரிமைண்டர்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சேஃப்டியான ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சென்டர் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா 7.24 லேக்கு கிடைக்கிற ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிளில் உங்களுக்கு ப்ராப்பர் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இன்டெகிரேஷன், உங்களோட ஃபோன் நீங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து சூப்பராக நமக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ரிவர்ஸ் கேமராக்குள்ள ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரிவர்ஸ் கேமரா நமக்கு வந்து ஒரு தடவை எங்கேஜ் பண்ணி காட்டுறேன். வித்
அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லை, நார்மல் கைட்லைன்ஸோட ரிவர்ஸ் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த என்டையர் ஸ்க்ரீனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் யூனிட்ல கியூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா டெக்கியாக இருக்குது பார்க்கறதுக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வென்ஸ்க்கு ஃபங்க்ஷனாலிட்டி, ஹசார்ட் லேம்ப்க்கு ஃபங்க்ஷனாலிட்டி, லாக் அன்லாக், அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்க்கு ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நமக்கு வந்து காமிச்சிடும். லைக் நீங்கள் வெஹிக்கிளோட கண்ட்ரோல்ஸை எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதும் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வித் கிளைமேட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சரோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே மொபைலோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே USB டைப் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மொபைலோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், சார்ஜிங் சாக்கெட் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் ட்ரைபரோட கியர் அரேஞ்ச்மெண்ட், 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. மேனுவல் ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு 2 லிட்டர் பாட்டில் கூட ஈஸியாக அந்த வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா டோர் பேக்கில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், காயினோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. இங்கே க்ளவ் பாக்ஸ்லையும் லைக் கம்பார்ட்மெண்ட் டைப் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மேசிவான க்ளவ் பாக்ஸ் பாருங்கள். லைக் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ், நல்லா கம்ஃபியாக ஒரு ப்ளசண்டான ஃபீலிங் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஒரு கிளாஸியாக மாற்றின மாதிரியான ஒரு எலிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் அந்த காரில் வந்து கொடுக்குது. மேலே இங்கே பார்த்தீங்கன்னா டிம்மிங் ஆப்ஷன் இல்லாத ஒரு IRVMs வந்து கொடுத்துருக்காங்க. LED லைட்ஸ் சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வைசஸ் மட்டும் கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வைசஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் லைட் எதுவுமே வந்து இல்லை. ஜஸ்ட் இங்கே மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் வந்து கிடைக்குது. ஜஸ்ட் இதுதான் நம்மளோட ரெனால்ட் ட்ரைபர் எவல்யூஷன் வேரியண்டோட ஒரு சின்ன வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த கார் பற்றியான உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரிவ்யூஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்பேஷியஸான கம்ஃபியான கூல்டு க்ளவ் பாக்ஸ் ஃபினிஷ் நமக்கு இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைக் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. வைப்பருக்கான ஃபினிஷ் நமக்கு சைடில் வந்து கிடைக்குது. ஹெட்லைட்க்கான ஃபினிஷ் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்லைட் லெவலருக்கான ஆப்ஷன் வந்து கிடைக்கும்.